இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி விசிங் ஸ்கிரிப்ட் சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே விசிங் ஸ்கிரிப்ட் சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலைன்னா போய் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி விசிங் ஸ்கிரிப்டோட டெமோ சைட்டு தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க. ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டு வந்து விசிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து நேம் வந்து கேட்கும். ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில் வந்து இந்த சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர்எல் நீங்கள் எந்த ஒரு சைட்டோட யூஆர்எல் நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி பிளாக் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து ஒர்க் ஆகலை அண்ட் ஷேரிங் ஆகுது. பட் ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படி பிளாக்கரோட செட்டிங்ஸில் போய்ட்டு நியூ பிளாக் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த தீம் வந்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் தீம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்ன கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெம்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் மேலே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டே வந்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் தீம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டெம்போ டார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமோட நேமு. ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த தீம் வந்து நம்ம எதுக்காக வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது இந்த சைட் வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆனால் மொபைலில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன தீம் வந்து நம்ம பிளாக் க்ரியேட் பண்ணுறப்போ இருக்கோ ஸோ அந்த தீம் தான் உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து காட்டும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இந்த தீமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ தீம் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்டுக்கு நம்ம வந்து வருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளி விசிங் ஸ்கிரிப்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயர் வந்து மாற்றிக்கிங்க. ஸோ கண்ட்ரோல் எஃப் வந்து கொடுங்க. இதை நீங்கள் நோட் பேடில் கொடுக்கலாம் அல்லது நோட் பேட் ++லையும் நீங்கள் கொடுத்து பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூலில் நான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஸோ எங்கெல்லாம் வந்து 2020 இருக்குதோ ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் கூட இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா .com சொல்லிட்டு நீங்கள் வந்து போடுங்க .com. ஸோ .com அப்படின்னு நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்னுடைய சைட்டோட லிங்க் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்டு இருக்கும். ஸோ https blogspot.comனு வரும். ஸோ என்னுடைய சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி விசிங் ஸோ $G வந்துருக்கும் 2020 blogspot.com. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு வந்து எங்கெல்லாம் வந்து இருக்குதோ நல்லா பார்த்துங்க. இந்த சைட் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு .com போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 அல்லது 3 இடத்துல நான் வந்து இதை நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துலலாம் போயிட்டு உங்கள் சைட் இப்போ நீங்கள் வந்து என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்களோ இந்த தீபாவளி விசிங் ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து என்ன சைட் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த சைட்டோட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிடணும். புரியுதுங்களா? இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்லோகன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து 2 கோட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே ஒன்று இருக்குது, அடுத்து கீழே ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோட்டை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் வந்து போயிருங்க. கண்ட்ரோல் எஃப் போயிட்டு ஸோ இந்த கோட்டை வந்து நீங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த கோட்டை வந்து கொடுத்துருங்க. ஸோ கோட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த கோட் வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே. நான் வந்து ரொம்ப ஐ திங்க் லென்த்தாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கோட்டை நீங்கள் வந்து மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மேலேயே உங்களுக்கு வந்து காட்டும் எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த டெக்ஸ்ட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுங்கள். ஸோ இதில் போயிருங்க. சாரி அண்ட் இதில் போயிருங்க. ஸோ இதில் போயிட்டு நம்ம இந்த ஓல்டு டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் வந்து இருக்குதோ உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஐ திங்க் இப்போ கரெக்டாக காட்டும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டு இதுலேருந்து உங்களுக்கு இதுலேருந்து ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து போகும். ஸோ மே த மில்லியன்ஸ் அப்படின்லேருந்து கடைசியில் வந்து ப்ராஸ்பரஸ் தீபாவளி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
கோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கோட்டை நீங்கள் வந்து மாற்றுறதா மாற்றிக்கலாம். ஸோ இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்துருக்கும், 3லேருந்து 4 இடத்துல வந்துருக்கும். ஸோ இந்த கோட்டை நீங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ஸோ அந்த சென்டென்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கிங்க. மெயினாக வந்து ஸோ என்னோட சைட் நேம் இருக்கும், அந்த சைட்டோட யூஆர்எல் நீங்கள் வந்து மாற்றணும். ஸோ இயர் மேபி வந்து நீங்கள் 2020 இல்லாமல் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2021 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு மாற்றுறப்ப மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் இந்த சென்டென்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஹாப்பி தீபாவளி 2020 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 21 அல்லது வேறு ஏதாவது சென்டென்ஸ் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், புரியுதுங்களா. அண்ட் மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹாப்பி தீபாவளி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் தான், இது எல்லாமே உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து இருக்குது. இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி தேர்ந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்கிரிப்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டிடும். அண்ட் மேலே வந்து பாருங்கள் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த சென்டென்ஸ் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து தெரியுதோ அது எல்லாமே ஸ்கிரிப்டில் வந்து இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட்டை நீங்கள் வந்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ஸோ இந்த சென்டென்ஸை காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் வந்து காட்டும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு நம்ம கண்ட்ரோல் காப்பி வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிளாசிக் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் வந்து பேக்கப் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் பேக்கப் எடுத்துங்க. ஸோ பேக்கப் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் வித்தவுட் ஏ பேக்கப் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இந்த இடத்துல எடிட் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் ஒரு கோடு வந்துருக்கும். அந்த கோடை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நாம் காப்பி பண்ண இந்த கோடை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் வந்து அடிச்சிடுங்க. தென் கண்ட்ரோல் V வந்து கொடுத்துருங்க. ஸோ கண்ட்ரோல் V கொடுத்துட்டு நீங்கள் மேலே டாப் ரைட் கார்னரில் வந்து இந்த சேவ் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். ஜஸ்ட் நம்ம வந்து பேக்கில் வருவோம். ஸோ பேக்கில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ பிளாக். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த 3 டாட் வந்து போங்க. ஸோ போனதுக்கப்புறம் சேஞ்ச் நேவ் பார் அப்படின்னு சொல்லிட்டு நேவ் NAVBAR அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு டிஃபால்ட்டாக ப்ளூ அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. தென் வியூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட் வந்து ஹாப்பி தீபாவளி விஷிங் 2020 blogspot.com. ஸோ அந்த சைட் வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த நேம் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் டைம் கூட உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதெல்லாம் ஓகே. ஸோ இதே வந்து மொபைலில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து மொபைலுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த சைட்டோட லிங்க்கு காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துறோம். இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ ஹாப்பி தீபாவளி விஷிங் 2020 blogspot.com. ஸோ இந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நேம் வந்து கேட்கும், புரியுதுங்களா. ஸோ பேஜ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். இதில் வந்து வாட்ஸ்அப் மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, அது மட்டும் பார்த்துங்க. ஸோ தமிழ் பிளாக்கர்ஸ், ஓகே. ஸோ தமிழ் பிளாக்கர்ஸ் ஓகே கொடுத்துறேன். ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, ஓகே. அண்ட் அவசரத்தில் டைப் பண்ணது ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே லோடிங் ஆகட்டும். ஸோ ஓகேங்களா, லோடிங் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்து வாங்க. ஸோ இந்த பேஜ் வந்து இன்னும் லோட் ஆகலை, அதனால தான் கலர் கொஞ்சம் வேரியேஷன் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து பேஜ் கரெக்டாக லோட் ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக தெரியும். இப்போ வந்து ஃபுல் பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. இல்லை வாட்ஸ்அப் மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாதுங்க, மற்றபடி சாரி இது ஃபேஸ்புக் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது, வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் வந்து இப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஐ திங்க் ஸோ நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வாட்ஸ்அப்பில் இன்னும் நான் வந்து இதில் சைன்இன் வந்து பண்ணலை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் உள்ளே வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து குரூப் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும், இதெல்லாம். ஸோ நான் வந்து பேக்கில் வந்துடுறேன். அண்ட் இதில் வந்து ஃபேஸ்புக் மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் வந்து ஃபேஸ்புக் கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்து யூஆர்எல் வந்து பிளாக்டு அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். பட் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணியிருந்தாலும் ஸோ மேபி இது வந்து ஷேர் ஆச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து நான் லாகின் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் வந்துச்சுன்னா ஓகே. பட் நான் செக் பண்ண வரைக்கும் இது வந்து பிளாக்டு அப்படின்ற மாதிரி தான் காட்டுது இந்த யூஆர்எல். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க.
ஓகேங்களா. ஸோ வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா. ஓகே. ஸோ தென் லாஸ்ட் இதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படி ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறது சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ரெவன்யூ கிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சைட்டை வந்து ஃபஸ்ட் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெவன்யூ கிட்ஸோட ஹோம் பேஜ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன்அப் வந்து பண்ணுங்கள். சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஸோ எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. ஆஸ் யூஸ்வல் தான் ஒரு அக்கௌண்ட் சோசியல் மீடியாவில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்துருங்க. இதில் வந்து நியூ சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய சைட்டோட ஃபஸ்ட்டு வந்து சைட் நேம் வந்து கேட்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹாப்பி தீபாவளி. ஸோ ஹாப்பி தீபாவளின்னு கொடுத்துட்றேன். ஸோ 2020 ஸோ உங்களுடைய இஷ்டம் தான். 2020 ஸோ இயர் கூட வேணாம். ஓகேங்களா. யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண யூஆர்எல் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. அதாவது உங்கள் சைட்டோட யூஆர்எல் புரியுதுங்களா. ஸோ இது வந்து வெப்சைட்டு தான். ஸோ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. சேவ் ஆகலை. ஸோ நான் வந்து இதுலேயும் நான் வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி கொடுத்துட்டு சேவ் வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டு வந்து இந்த ரெவன்யூ கிட்ஸில் வந்து ஆட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா. கீழே வந்து பாருங்கள் நம்ம என்ன நேம் கொடுத்தோம் ஹாப்பி தீபாவளி பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம வந்து கொடுத்தாச்சு. இதில் போயிட்டு நீங்கள் வந்து பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பேஜ் புஷ் அடுத்து வந்து பாப் அண்டர் அண்ட் இது மாதிரி 158 and 21 பட்டன். ஸோ ஃபுட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஷேடோ பாக்ஸ் இதில் நிறையா வந்துருக்கும். ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து கிளிக் பண்ணுறீங்க அதோடைய டெமோ கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பேனர் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கு சைஸ் எல்லாமே இங்கே வந்து இந்த இடத்துல வந்து கேட்கும். புரியுதுங்களா. ஸோ பிளேஸ்மெண்ட் இதுக்கு நீங்கள் வந்து நேம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுடைய பிளாக்கரில் எந்த இடத்துல ஹெட்டரில் ஆட் பண்ணுறீங்களா இல்லை ஃபுட்டரா பாட்டமா ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஹெட்டர்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். HEADER ஹெட்டர். ஓகேங்களா. ஓகே சன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லீடர் போர்டு 728 and 90க்கு நான் வந்து கொடுக்குறேன். புரியுதுங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்து எத்தனை சைட் வச்சுருக்கீங்களோ அத்தனை சைட்டோட நேம் வந்து காட்டும். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ நம்மளுக்கு வந்து ஹாப்பி தீபாவளி இந்த சைட்டு தான் நம்ம வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் அண்ட் அந்த பேனரோட சைஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ 468க்கு 60 ஐ திங்க் இது வந்து ஃபுல் சைஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து சைட் வந்து ஃபுல் சைஸில் இருக்கிறதுனால நீங்கள் 728க்கு 90 கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேனர் மாதிரி கூட பண்ணிக்கிங்க. ஸோ 468க்கு 60 இல்லை மீடியம். ஸோ 300க்கு 250 300க்கு 250னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ ஹைட்டு மட்டும் உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து இருக்கும். புரியுதுங்களா. ஸோ நம்ம இதே வந்து ட்ரை பண்ணுவோம். 300க்கு 250 இதே வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ டெமோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். வியூ டெமோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு அது இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ப்ரிவியூ ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க. அண்ட் மொபைலில் உங்களுக்கு வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா ஸோ மொபைல் வந்து நம்மளுக்கு ஓகே ஸோ மொபைலுக்கா டெஸ்க்டாப்கான்னு கேட்குது. நம்ம வந்து டெஸ்க்டாப்பே வந்து கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமா என்னன்னு தெரில. ஓகே சேவ் அண்ட் கெட் கோட் கொடுப்போம். ஓகே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலைனாலும் உங்களுக்கு வந்து கோடு வந்து காட்டுது. ஸோ இது வந்து காப்பி கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணியாச்சு. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த பிளாக்கரோட செட்டிங்ஸ் வந்துட்டு எடிட் HTML வந்து போங்க. ஸோ எடிட் HTML வந்துட்டு நீங்கள் இப்போ கோடு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா. ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கோடை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து லோட் ஆகட்டும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl F வந்து கொடுங்க. ஸோ பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. Ctrl F கொடுங்க. AdSense அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ADSENSE AdSense அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இடத்துல இதே மாதிரி AdSense சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஹெட்டர் AdSense கோட் ஹியர் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஒரு ஓகே டபுள் என்ட்ரு கூட கொடுத்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண கோஸ்ட்டை இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கோடை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா. தென் அகெயின் வந்து வாங்க. ஸோ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஹெட்டர் சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா. தென் அகெயின் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நான் வந்து எல்லாமே பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுக்க போகிறேன். புரியுதுங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து சென்டர் ஆட் நான் கொடுக்குறேன். ஸோ சென்டர் ஆட்ஸ் சென்டர் CNTRE ஓகே சென்டர் ஆட்ஸ்னு கொடுத்துட்டேன். அண்ட் இதுவுமே நான் வந்து 300க்கு 250 கொடுத்துட்டேன். ஸோ கெட் கோடு வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு
கோடு வரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ அகெயின் வந்து நம்ம கண்ட்ரோல் லெஃப்ட் கொடுங்க. மறுபடியும் வந்து ஆட்சன்ஸ் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஹெட்டர் ஆட் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஹெட்டர் ஆட் நம்ம கொடுத்தாச்சு. அகெயின் வந்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து சென்டர் ஆட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கீழே போய்ட்டு ஒரு டபுள் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் அகெயின் வந்து ஃபைனலாக நம்ம வந்து பாட்டமில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதே பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா. ஜஸ்ட் இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நான் பண்ண மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கோடு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, சென்டர், ஹெட்டர் ஆடு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நான் வந்து பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இது வந்து பாட்டம் ஆட் சொல்லிட்டு கொடுக்குறேன். பாட்டம் ஆட்ஸ். ஸோ கீழே வாங்க. ஸோ மறுபடியும் நான் வந்து மீடியம் டெக்ஸ்டாப் மோடு வந்து 300க்கு 250 வச்சுட்டு நான் வந்து கெட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கோடு வந்து கிடைக்கும். அகைன் இந்த கோடை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். இந்த அகைன் வந்து ஆட்சன்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சென்டர் ஆட் கார்டு தான். ஸோ அது கீழே வாங்க. பிலோ ஆட்சன்ஸ். ஸோ இங்கே வந்து பிலோ. ஸோ அது கீழே வந்து நீங்கள் இந்த கோடை வந்து ஸோ டபுள் என்ட்ரு கொடுத்துட்டு பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ ரெவன்யூ கிட்ஸ் வந்தீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம க்ரியேட் பண்ண இந்த 3 அட்வர்டைஸ்மெண்ட்டோட டைட்டிலோட உங்களுக்கு வந்து காட்டும், புரியுதுங்களா. ஸோ இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் வந்து மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இந்த ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறது இப்போ நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணணும். இல்லை இப்போ டாப் ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைடர் இல்லைன்னா சேடோ பாக்ஸ், சேடோனா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகும். ஸோ அதனால் கொடுத்துட்டு அது செட் ஆச்சு அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அதுக்கு பதிலாக வேறு எதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ பெரும்பாலும் இதுக்கு வந்து பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. பட் மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த இதில் போயிட்டு க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு கோடு வரும். அந்த கோடு எடுத்து இப்போ நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண பார்த்தீங்களா, ஹெட்டர், சென்டர், பாட்டம் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கோடு எல்லாமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கோடு எல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. அதனால் பிளாக்கர் செட்டிங்ஸில் வந்து இப்போ நம்ம சேவ் வந்து பண்ணியாச்சு, புரியுதுங்களா. ஓகே, இப்போ நான் வந்து பேக்கில் வந்து வந்துடுறேன். ஸோ பேக்கில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து 3 இடத்துல இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரியும். ஸோ ஹெட்டரில் அண்ட் சென்டரில் தென் பாட்டமில். ஸோ பேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆட்டும். ஸோ நேம் வந்து நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் வந்து கொடுத்தாச்சு, புரியுதுங்களா. ஸோ பேஜ் வந்து நம்மளுக்கு லோட் ஆட்டும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் வந்து இந்த இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுதா, டவுன்லோடு சொல்லிட்டு. பாட்டமில் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தெரியுதா, அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுதா. டாப்பில் வந்து பாருங்கள் டவுன்லோட் சொல்லிட்டு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ரெவன்யூ வெப்சைட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மற்ற பாப் ஆட்ஸ், ஸோ அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து இதுக்கு அப்ரூவல் வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை ரெவன்யூ வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தீபாவளி ஸ்கிரிப்ட் சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டோட டவுன்லோடு லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.